ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆர்சிசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்சிசிபி அப்படிங்கிறது என்ன, இது எப்படி வேலை செய்யுது, இப்போ இந்த ஒரு ஆர்சிசிபியை அடிக்கடி ட்ரிப் ஆகிறதுக்கான காரணம் என்ன, இந்த ஆர்சிசிபியோட இம்பார்ட்டன்ட் என்ன, நம்ம எதுக்காக இந்த ஆர்சிசிபி பயன்படுத்தணும். ஸோ இதை பற்றி நம்ம எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆர்சிசிபி அப்படிங்கிறது என்ன, இப்போ எதுக்காக இந்த ஆர்சிசிபி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எர்த் லீக்கேஜஸ் ஃபால்ட் நிறைய ஏற்படும். அந்த மாதிரி எர்த் லீக்கேஜ் ஃபால்ட் ஏற்படும் போது அதனால் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டு உயிர் இழப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆர்சிசிபி பிரேக்கர் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக பயன்படுது. இப்போ இந்த ஆர்சிசிபி எப்படி வேலை செய்யுது, எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம வீடுகளில் இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு டோட்டலாக ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸு மெட்டல் பாடியில் லீக்கேஜஸ் ஏற்பட்டது அப்படின்னா உடனே இந்த ஆர்சிசி பிரேக்கர் ட்ரிப் ஆகிடும். ஸோ அந்த லீக்கேஜ் மூலம் கரண்ட் லீக் ஆகும்போது இது பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆகுது. இப்போ ஒரு ஆர்சிசிபியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்னலாம் அதில் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படி என்னென்னா, இதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா லோடு அந்த கரண்ட் கெப்பாசிட்டி ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே 40 ஆம்பியர் அப்படிங்கிறது இருக்கும். அதேபோல் இன்னொன்று பார்த்திங்கன்னா 30 மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 40 ஆம்பியர் அப்படிங்கிறது இந்த ஆர்சிசிபி வழியாக எவ்வளோ கரண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த ஆர்சிசிபியில் நம்ம சப்ளை கொடுத்து இங்கே அவுட்புட்டில் லோடுக்கு சப்ளை கனெக்ட் பண்ணுறோம். அப்போது இது வழியாக எவ்வளோ லோடு கரண்ட் போகும் அப்படிங்கிறது தான் இந்த கெப்பாசிட்டி, இந்த ஆம்பியர் கெப்பாசிட்டி. இதில் நம்ம வீட்டுக்கு ஒரு ஆர்சிசிபி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வீட்டில் எவ்வளோ லோடு மொத்தம் நம்ம கரண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டிக்கு நம்ம ரேஞ்சுக்கு ஆர்சிசிபியை வாங்கணும். இப்போது நமக்கு இந்த 40 ஆம்பியர் அப்படிங்கிறது நம்ம டொமஸ்டிக் யூசேஜ் சிங்கிள் ஃபேஸ் ஒயரிங் உள்ள வீடுகளுக்கு இது போதும். இதுக்கு தாண்டி அதிகமான ஆம்பியர் கெப்பாசிட்டியை நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது. இதுக்கு அதிகமாக நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே 63 ஆம்பியரில் கூட கெப்பாசிட்டியில் இருக்குது, அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் 3 ஃபேஸ் கனெக்ஷனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 3 ஃபேஸ் ஆர்சிசிபியும் இருக்குது. இது சிங்கிள் ஃபேஸ் டபுள் போல் ஆர்சிசிபி. ஓகே, இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 30 மில்லி ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இந்த 30 மில்லி ஆம்பியர் இருக்கக்கூடிய ஆர்சிசிபியை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ 30 மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எர்த் லீக்கேஜஸ் ஏற்படும் போது அந்த கரண்ட் எர்த் வழியாக பாஸ் ஆகும்போது, ஏதாவது ஒரு மெட்டல் பாடியில் கரண்ட் லீக்கேஜ் பாஸ் ஆகுதுன்னா அந்த கரண்ட்டோட வேல்யூ 30 மில்லி ஆம்பியர் போச்சு அப்படின்னா இந்த பிரேக்கர் உடனே ட்ரிப் ஆகும். அதுக்கு மேலே 30 மில்லி ஆம்பியர் மேலே கரண்ட் போகும்போது ட்ரிப் ஆகுது. இந்த 30 மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது தான் நமக்கு நார்மலான ஹியூமன் பாடிக்கு ஒரு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தாத ஒரு கரண்ட்டு. அதனால தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஒரு ஆர்சிசிபியை செலெக்ஷன் பண்ணணும். இப்போ ஆர்சிசிபியை பொறுத்த வரைக்கும் 10 மில்லி ஆம்பியர்லேருந்து இருக்குது. 10 மில்லி ஆம்பியர், 30 மில்லி ஆம்பியர், 100 மில்லி ஆம்பியர், 300 மில்லி ஆம்பியர்லாம் இருக்குது. இந்த 100, 300 மில்லி ஆம்பியர் ஆர்சிசிபியை நம்ம டொமஸ்டிக் யூசேஜஸுக்கு, அதாவது நம்ம வீடுகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அது இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வீடுகளுக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஆர்சிசிபியை போடணும் அப்படின்னா 30 மில்லி ஆம்பியரில் உள்ள ஆர்சிசிபியை தான் பயன்படுத்தணும். ஸோ அடுத்து இதில் கொடுத்துருக்கிற அந்த செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது 0.1 செகண்ட்ஸில் இது சென்ஸ் பண்ணிச்சு இதை விட அதிகமான கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா 0.1 செகண்ட்ஸுக்குள்ளே ட்ரிப் ஆகும். சரி, எப்படி இது கரண்ட்டை சென்ஸ் பண்ணுது, அப்போது லீக்கேஜ் கரண்ட் சென்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஸோ இப்போ இதை நம்ம ஒயரிங்லாம் பண்ணி ஒரு பல்பை கனெக்ட் பண்ணி அதை ரன் பண்ணி அது மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆர்சிசிபி வழியாக ஒரு லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சப்ளை கொடுத்து இதை நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே மேலே இன்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லோடு சப்ளை கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே சப்ளை வருது. இப்போ இதை ஆன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ பல்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரியும். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஆர்சிசிபி இந்த ஆர்சிசிபி வழியாக இங்கே லோடு போகுது, இந்த பல்ப் எரியுது. இப்படி ஆர்சிசிபி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ இதில் ஆர்சிசிபி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அது ட்ரிப் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைனு, இது நியூட்ரல். இப்போ அந்த ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டில் வரும், அதே நியூட்ரல் தான் இங்கே அவுட்புட்டில் வருது. இந்த ஆர்சிசிபியோட உள்பகுதியில் இந்த ஃபேஸ் லைனில் ஒரு பிரைமரி காயில் ஒன்று பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி நியூட்ரல் லைன்ஸில் செகண்டரி காயில் ஒன்று 2 காயில் இருக்கும், சிடி இருக்கும். இப்போ இந்த ஃபேஸில் எவ்வளோ லோடு கரண்ட் இது எடுக்குதோ அதே தான் இந்த நியூட்ரல் வழியாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். இந்த லோடு கனெக்ட் பண்ணதும் இந்த ஃபேஸ் வழியாக எவ்வளோ கரண்ட் போகுதோ அதே கரண்ட் இந்த நியூட்ரல் வழியாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். இதை தான் இந்த ஆர்சிசிபி சென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அந்த பிரைமரி செகண்டரி 2 காயிலும், அந்த பிரைமரி காயிலையும் செகண்டரி காயிலையும் போகக்கூடிய அந்த லோடு சேம் அந்த நியூட்ரலில் சேம் பேலன்ஸான லோடு போகும்போது ஆர்சிசிபி நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகும். சப்போஸ் இதில் ஏதாவது இந்த ஃபேஸ்லேயும் நியூட்ரல்லையும் அன்பேலன்ஸ் ஆகும்போது, அந்த லோட்ஸில் ஏதாவது அன்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா
அங்கே சென்சிங் காயில் ஒன்று இருக்கும். அந்த சென்சிங் காயில் மூலயமா இந்த RCCB வந்து ட்ரிப் ஆகுது. இப்படி தான் இந்த ஆப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகுது. அப்படி எப்படி அன்பேலன்ஸ் எப்படி ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு RCCB நம்ம வீட்டில் இதே போல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த RCCB ப்ராப்பராக வந்து நம்ம லீக்கேஜஸில் வந்து ட்ரிப் ஆகும் அப்படிங்கிறத வந்து எதை வச்சு நம்ம செக் பண்ணணும்னா, இதுலேயே வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மந்த்லி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நம்ம வந்து அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த RCCB உடனே வந்து ட்ரிப் ஆகும். அப்படி ட்ரிப் ஆச்சு அப்படின்னா நல்ல ப்ராப்பரான கண்டிஷனில் இருக்குது, ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப் பண்ணுறப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம அழுத்தக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த RCCB வந்து ட்ரிப் ஆகிடும். சரி, இது எப்படி வந்து இதை அழுத்தும் போது ட்ரிப் ஆகுது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த RCCB வந்து எப்போயுமே இது அழுத்தும் போது ட்ரிப் ஆகணும் அப்படின்னா இங்கே பவர் சப்ளை வந்து நமக்கு இன்புட்டில் வந்து கொடுத்துருக்கணும். அப்படி பவர் சப்ளை இருந்தால் தான் இங்கே நம்ம வந்து அழுத்தும் போது ட்ரிப் ஆகும். ஸோ அதாவது இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைனு, இது வந்து நியூட்ரல். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபேஸில் எவ்வளோ வந்து கரண்ட் போகுதோ அது நியூட்ரலில் ரிட்டர்ன் ப்ராப்பராக ஆயிடுச்சு அப்படின்னா RCCB ட்ரிப் ஆகாது. ஸோ இதோட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கரண்ட்டோட இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் வரக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 மில்லி ஆம்பியரோட அதிகமாக போகும்போது தான் இது வந்து ட்ரிப் ஆகுது. இப்போ இந்த கனெக்ஷன் வந்து இந்த பட்டனோட கனெக்ஷன் வந்து இந்த க்ளோஸ் ஆகுறது எங்கே இருக்கும் அப்படின்னா உள்பகுதியில் இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் பகுதி இந்த பகுதியில் வந்து ஒரு கனெக்ஷனும், ஸோ அதோட சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியூட்ரலோட மேல் பகுதி, அதாவது இன்புட் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே காயிலுக்கு முன்னாடியே ஒரு பகுதி இருக்கும். ஸோ இதில் வந்து அதை வந்து கனெக்ஷன் சீரியஸாக பண்ணியிருப்பாங்க. அது க்ளோஸ் ஆகும்போது சீரியஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரலோட டச் ஆகும்போது இன்பகுதியில் இருக்க நியூட்ரலே டச் ஆகும்போது கரண்ட் அதிகமான கரண்ட்டு இங்கே வந்து பாஸ் ஆகும். இப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா காயில் சென்ஸ் பண்ணி உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் பண்ணி விடுது. ஸோ இப்படி தான் இந்த ஆப்ரேஷன் வந்து நடக்குது. இப்போ ஹியூமன் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது, அதாவது நம்மளை வந்து எப்படி எர்த் லீக்கேஜில் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு காயில் ரோலை வந்து எடுத்திருக்கேன். அதாவது இந்த காயில் ரோலை வந்து இப்போ எதுக்காக நான் வந்து உங்களுக்கு எடுத்து டெஸ்ட் பண்ணி வந்து காமிக்கிறேன் அப்படின்னா, முக்கியமாக இது எதுக்காக அப்படின்னா ரெய்சன்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ ரெய்சன்ஸ் நம்ம பாடியில் இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செக் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காயிலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 லீடு வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயிலோட ஒரு பகுதி, இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டு பகுதி, 2 பகுதி வந்து இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நம்ம ரெய்சன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இணைக்கக்குள்ளே என்ன ஆகுதுன்னா இந்த காயிலில் எவ்வளோ ரெய்சன்ஸ் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு மீட்டரில் காமிக்கும். அதாவது 2.75 கிலோ ஓம்ஸ், அதாவது 2700 ஓம்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதை ஏன் நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ஹியூமன் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து 1000லேருந்து 5000 ஓம்ஸ் வரைக்கும், அதாவது 1 to 5 கிலோ ஓம்ஸ் வரைக்கும் நம்ம பாடியில் ரெய்சன்ஸ் வந்து இருக்கும். அந்த ரெய்சன்ஸை பொறுத்து தான் நமக்கு எலக்ட்ரிக்கில் டைரெக்டாக நம்ம ஏதாவது ஃபேஸில் வந்து நம்ம கை வைக்கிறோம், இல்லை ஏதாவது லீக்கேஜஸில் கை வைக்கிறோம்னா நம்ம உடம்பு எவ்வளோ கரண்ட் போகணும் அப்படிங்கிறது வந்து ரெய்சன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ரெய்சன்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ ஸோ கரண்ட்டோட ஃப்ளோ வந்து கம்மியாகும். அதே ரெய்சன்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். இப்போ இது உதாரணத்துக்கு இதுதான் நம்மளோட ஹியூமன் பாடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு சேம் ரெய்சன்ஸ் தான் இந்த காயிலில் இருக்குது. இப்போ இதோட இந்த ஒரு பகுதியை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எர்த்தோட கனெக்ட் பண்ணிடுறேன். அதாவது நம்ம வந்து ஒரு நீர்நிலைகள்லையோ ஏதாவது தண்ணீர் உள்ள வீடுகளில் வந்து நம்ம அந்த தரைப்பகுதியில் வந்து பாதத்தை வச்சுருக்கும் போது நம்ம உடம்புல எர்த்திங் வந்து கண்டக்டிவில் இருக்கும். ஸோ அதே போல் ஒரு பகுதியை டைரெக்டாக நான் எர்த்திங்கோட வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பகுதி ஒயரை வந்து நான் எர்த்திங்கோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த எர்த்திங்கோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயிலோட இன்னொரு பகுதியில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நான் எர்த்திங்கோட கனெக்ட் பண்ண இந்த ஒயரோட பகுதி வந்து நம்மளோட பாத பகுதி அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். நம்ம எர்த்திங்கோட நம்ம வந்து நிற்கிறது மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ இதோட நான் இன்னொரு முனையை கனெக்ட் பண்ணியிருக்கிறது நம்மளோட கைப்பகுதின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம தவறுதலாக RCCBயோட அவுட்புட்டில் போகக்கூடிய ஃபேஸில் வந்து தவறுதலாக நான் வந்து இப்போ கையை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா அந்த RCCB வந்து ட்ரிப் ஆகிடும். ஸோ இப்போ இது ட்ரிப் ஆனதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம வந்து RCCBயோட அவுட்புட்டில் ஃபேஸில் வந்து நம்ம கொடுக்கும்போது ஸோ அந்த கரண்ட் வந்து நியூட்ரல், அதாவது எர்த்திங் வந்து ஆல்ரெடி நமக்கு கனெக்டில் இருக்கிறதுனால இங்கே ஃபேஸ் இந்த காயிலுக்கு போகும். அப்போ குறிப்பிட்ட கரண்ட் இது வழியாக வந்து பாஸ் ஆகுது. இப்போ இந்த RCCBயை பொறுத்த வரைக்கும் ட்ரிப் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ கரண்ட் வந்து அதிகமாக போகுது, ஆனால் நியூட்ரலில் சென்ஸ் பண்ணக்கூடிய காயில் வந்து இந்த பல்ப் லோடு எவ்வளோ கரண்ட் மட்டும் எடுக்குதோ அதை மட்டும் தான் வந்து சென்ஸ் பண்ணியிருக்கும். அதனால தான் உடனடியாக இது வந்து ட்ரிப் ஆகுது. நிறைய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா RCCB அடிக்கடி வந்து ஏன் ட்ரிப் ஆகுது அப்படிங்கிறது. சரி, இதே போல் எங்கேயாவது ஒரு லீக்கேஜஸ் நம்ம வீட்டில் இருந்தாலும் அடிக்கடி இதே போல் RCCB வந்து ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இதே போல் வந்து ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டு பாடியில் வந்து ஷார்ட் ஆகுது, அது பாடியில் வந்து பார்த்திங்கன்னா
அது வந்து கனெக்டில் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம ஆன் பண்ணக்குள்ளே இந்த ஆர்சிசிபி வழியாக சப்ளை போகும். ஆனால் நியூட்ரல் அதில் ப்ராப்பராக வந்து கனெக்டில் இருக்காது. அப்படிங்கிறப்போ அது அடிக்கடி வந்து ட்ரிப் ஆகும். அதே போல் இன்னொரு ரீசன் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த லோடையே வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு லோடையே வந்து கனெக்ட் பண்ணுறோம். அந்த லோடை வந்து நம்ம ஃபேஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், ஃபேஸை வந்து கொடுத்துட்டோம். ஆனால் நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி வழியாக நாம் கனெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த நியூட்ரலை ஆர்சிசிபிக்கு முன்பகுதியில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம ஆர்சிசிபி ஆன் பண்ணிட்டோம், இப்போ லோடு வந்து கனெக்ட் ஆகலை, அதாவது ரன் ஆகலை. இப்போ நம்ம ஆர்சிசிபியோட முன்பகுதியில் வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம நியூட்ரலில் வந்து ஆர்சிபி முன்பகுதியில் கனெக்ட் பண்ணாலும் ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகும். ஸோ இது ட்ரிப் ஆகிறதுக்காகவும் ரீசனும் இதே தான், சேம் தான். இப்போ இங்கே ஃபேஸில் கரண்ட்டு போயிடுச்சு, ஆனால் நியூட்ரலில் ரிட்டன் ஆகலை. அப்படிங்கிறதுனால அதை சென்ஸ் பண்ணி தான் ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகும். ஸோ அதே போல் இன்னொரு காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு லோடு இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, வேற ஒரு லோடை நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த ஆர்சிசிபிலேருந்து ஃபேஸை எடுத்துட்டோம். நியூட்ரல் வந்து பார்த்தோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்சிசிபியோட முன்பகுதியிலேருந்து நம்ம நியூட்ரல் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக, இது உதாரணத்துக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு மோட்டர் வந்து எடுத்துக்கிறேன், சிங்கிள் ஃபேஸ் மோட்டர். இப்போ இந்த நியூட்ரலை வந்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுறோம்னா காயிலுக்காகன்னு காமன் லீடோட நியூட்ரல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி கனெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபேஸ் வந்து நம்ம இந்த ஆர்சிசிபியோட அவுட்புட்லேருந்து எடுத்துட்டோம். ஆனால் நியூட்ரலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக மெயின்லேருந்து எடுத்துருக்கோம். இப்போ இதேமாரிலாம் மிஸ்டேக் எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் போர்டில் வந்து ஆர்சிசிபி பயன்படுத்திருப்போம். அப்போ லோட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக இதில் வந்து நம்ம ஆர்சிசிபியில் எடுத்தால் தான், அதாவது ஃபேஸ் நியூட்ரல் ப்ராப்பராக எல்லாத்தையும் கனெக்ஷனில் இருந்தால் தான் அந்த ஆர்சிசிபி வழியாக பாஸ் ஆகிற அந்த கரண்ட் வந்து அன்பேலன்ஸ் ஆகாமல் இருக்கும். இதுவே நியூட்ரலில் வந்து நம்ம லூப்பிங் எடுக்கிறோம் அப்படின்னு ஆர்சிசிபிக்கு முன்பகுதியில் லூப்பிங் எடுத்து அந்த லோடை நம்ம வந்து கனெக்ட் பண்ணோன்னா ஆர்சிசிபி உடனே ட்ரிப் ஆகும். ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லோடு வந்து ஆர்சிசியில் ப்ராப்பராக ஃபேஸ் நியூட்ரல் கனெக்டில் இருக்குது. ஸோ இந்த லோடு வந்து நம்ம மோட்டரை வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆர்சிபி முன்பகுதியிலேருந்து எடுத்து இதில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேஸை வந்து நம்ம இதில் கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உடனே ட்ரிப் ஆகிடும். ஒரு ஆர்சிசிபியில் வந்து ப்ராப்பராக ரன் ஆகணும் அப்படிங்கிறப்போ, ஸோ இந்த ஆர்சிசிபி வழியாக நம்ம ஃபேஸ் நியூட்ரல் எந்தெந்த லோடு கொடுக்குறோமோ அது ப்ராப்பராக அந்த ஃபேஸ் நியூட்ரல் இது வழியாக தான் எடுத்துருக்கணும். வேறு நியூட்ரல் முன்பகுதியிலையோ ஃபேஸை மட்டும் வந்து பின்பகுதியில் நம்ம அவுட்புட்டில் எடுத்து கனெக்ட் பண்ணாலும் ட்ரிப் ஆகும். அதே போல் நம்ம வந்து ஃபேஸை வந்து நம்ம டேரெக்டாக ஆர்சிபி முன்பகுதியிலேருந்து நியூட்ரல் வந்து ஆர்சிசிபிலேருந்து எடுத்தாலும் ட்ரிப் ஆகும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஆர்சிசிபி எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இது எப்படிலாம் வந்து ட்ரிப் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லீக்கேஜஸ் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகும். அதை நம்ம வந்து லீக்கேஜஸை கண்டுபிடிச்சி அந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஆர்சிசிபி அடிக்கடி ட்ரிப் ஆகாமல் நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ முக்கியமாக இன்னொன்று நான் கடைசியாக வந்து சொல்ல விரும்புறது என்னென்னா, இந்த ஆர்சிசிபி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோன்னா இதில் கொடுத்துக்கூடிய அந்த டெஸ்ட் பட்டனை அடிக்கடி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. மந்த்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறது மூலிமா தான் ஆர்சிசிபி கரெக்டான ப்ராப்பராக இது ஒர்க் ஆகுது, எந்த விதமான ஃபெயிலியர் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்போ தான் லீக்கேஜஸில் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுது அப்படின்னா இந்த பிரேக்கர் ஆர்சிசிபி வந்து உடனடியாக ட்ரிப் பண்ணி நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் தடுக்கிறதுக்கு வந்து உதவும். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு கூட வந்து கிடச்சிட்டு இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.